அந்த 5 கட்டளைகள் என்னங்கய்யா? இல்லை, 5 கட்டளைகள். ஒன்று அல்லாவை ஏற்பது, நபிகளை ஏற்பது, பிறகு 5 வேளை தொழுவது, அது உம்மா நோக்கம்தான். ஹஜ்ஜு உம்மா நோக்கம்தான், அது ஒரு கட்டளை. அதுபோக ரம்லான் நோன்பு பெரிய அதிசயம் அந்த மதத்தில் ஒன்று சொல்கிறேன். எல்லா மதங்களும் கூத்து, கும்மாளம், இனிப்பு பண்டங்கள், சுவையானவை, கலை நிகழ்ச்சிகள் இவற்றின் வழியாக பெருநாளை கொண்டாடுகின்றன. நம்ம வருஷப்பிறப்பென்று சாமி புறப்பாடுகளும் நாதஸ்வர கச்சேரி நடக்கும், நாட்டியம் நடக்கும். இதெல்லாம் நம்முடைய வழிமுறைகள். அவர்கள் பட்டினி கிடக்க வேண்டும் ரம்லான் என்று. காலையிலிருந்து இரவு இருட்டுகின்ற வரையிலும் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது, உண்ணக்கூடாது, எதுவும் கூடாது. பட்டினியை பட்டினி கிடப்பவனுக்கு உதவி செய், அதான் அதனுடைய நோக்கம். பட்டினியை உணர்ந்தால்தான் பட்டினி கிடப்பவனுக்கு உதவி செய்வேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்கிறார், மீரா, பெரிய வசதியானவர். அவர் பட்னியை உணர்ந்தால், அடே என்னடா இவ்வளவு பாடாக இருக்குது, எப்போ இருட்டும் சாப்பிடுவோம் என்று கருதுகிற போது வாழ்நாள் முழுவதும் சாப்பிட இல்லாமல் இருப்பவனை பற்றிய கவலையை நீங்கள் விட்டுவிட முடியாது. பகிர்ந்துண்ணுதல் ஒரு பெரிய பண்டிகை ரம்லான் தான், திருவிழா. அந்த திருவிழாவுக்கு அடிப்படை பட்டினியோடு இருப்பது என்றால் அதில் திருவிழா உணர்ச்சி என்ன வரும்? How will you celebrate it? Can you celebrate hunger? இது ஒரு அதிசயமான மதம் என்பதற்காக சொல்கிறேன். 2 கட்டளை. முதல் கட்டளை விடுங்கள், அதுக்கு கலிமா என்று பேர், அல்லாவையும் நபிகளையும் ஏற்றுக்கொள்வது. 2வது 2 கட்டளை, ஹஜ் யாத்திரையும் நம்முடைய பள்ளிவாசல் தொழுகையும், அப்புறம் ரம்லான், அப்புறம் ஜக்காத். எவனாக இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய வருவாயில் 40ல் 1 ரூபாயை கொடுக்காவிட்டால் முஸ்லீமாக இருக்க முடியாது. 40ல் 1 பாகம். 40ல் 1 பாகம், 100 ரூபாயில் 2.5 ரூபாய் குறைந்தது. கூடுதலாக நீ கொடுப்பது உன்னுடைய விருப்பம். வசதியானவனால வக்ஃபு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சொத்தில் 3ல் 1 பங்கை வக்ஃபு செய்ய வேண்டும். வசதியானவன் சாகிற போது தன்னுடைய சொத்து 300 கோடி ரூபாய் என்றால் 100 கோடி ரூபாயை வக்ஃபு செய்கின்றவன் தான் தீர்ப்பு நாளில் உட்கார்ந்துருக்க முடியும். மற்றவர்கள் வக்ஃபுனா என்னங்க அர்த்தம்? வக்ஃபுன்னா அது அல்லாவுக்கு கொடுத்து விடுவது. அல்லாவுக்கு கொடுப்பது என்றால் அல்லாஹ் தானே இந்த பூமியை தந்தான். நீங்கள் 10 ஏக்கரை அல்லாவுக்கு எழுதி வைக்கிறீர்கள் என்றால், வக்ஃபு செய்கிறீர்கள் என்றால் அல்லாவுக்கு எழுதி வைத்து விடுகிறீர்கள். சொத்து எழுதியது தான். நீங்கள் தலைகீழாக என்றாலும் திரும்ப பெற முடியாது. அல்லாஹ் யாருக்காக இதை பெறுகிறார்? அல்லாவுக்கு சொத்துக்காகவா? இந்த ஏழை மக்களுக்காக. அவருடைய கவலை 3ல் 1 பகுதி மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள். நீ பணக்காரனாக இரு, ஆனால் அவன் ஏழையாக இருக்கக்கூடாது, சோத்துக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. அவன் ஏழை என்பது கம்பேரிட்டிவ் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பண வசதியில் வேறுபட்டவர்கள், அது வேறு. ஆனால் எந்த மனிதனும் பசியினால் உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், பசியின் காரணமாக சாகக்கூடாது. அவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்னால் நீ அவனை கொண்டு செலுத்த வேண்டும். அவர் ஒன்று சொல்லுகிறார், நீ தீர்ப்பு நாளில் நான் 5 கடமைகளையும் நிறைவேற்றினேன் என்று சொன்னாலும் உன் பக்கத்தில் ஏழைகள் ஏராளமாக இருந்தார்களே, நீ வசதியாக வாழ்கிறாயே, அவர்களை பற்றி ஒரு நாளாக சிந்தித்தாயா, அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாயா என்ற கேள்வி தீர்ப்பு நாளில் எழுப்பப்படும் என்று நபிகள் சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன என்றால், உலகத்தில் எல்லா மதங்களும் செய்த வினைக்குத்தான் தண்டனை. இன்னொரு தான் சொல்கிறேன், செய்த வினைக்குத்தான் எல்லா மதங்களும் தண்டனை கொடுக்கின்றன. செய்ய தவறிய செயலுக்காகவும் தண்டனை கொடுப்பது இஸ்லாம் தான். பிறன் துன்பம் காணப்பெறான். இவர்களுடைய நோக்கமே நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புவது என்று இல்லை, சுற்றி வாழ்கிற சமுதாயத்தையும் சேர்த்து கொண்டு வா என்பது. இதுதான் எனக்கு இஸ்லாத்தின் ரொம்ப ஆச்சரியமான பகுதி, என்னை கவர்ந்த பகுதி தான். இதிலேருந்து தான் இந்த புஸ்தகம் எழுதணுங்கிற அதைத்தான் மையப்படுத்தி எழுதியிருக்கிறேன். இது ரொம்ப கவர்ந்த பகுதி. இஸ்லாமியர்களுக்கு அது தெரிகிறது தெரியவில்லை என்பது வேறு. அவ்வளவு சிறந்த மிகச்சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று நான் அதை சொல்லுகிறேன். அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் எது என்றால், ஏழையையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற சமூகம் சிறந்த சமூகம். இப்படி ஒரு கருத்தோடு அல்லாஹ் அந்த சமூகத்தை வடிவமைத்திருக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது தான்.